காட்டெருமை ஒண்ணு இங்க செத்து கிடக்கே. உடனே சிங்கராஜாட்ட போய் சொல்லணும். சிங்கராஜா, இதோ நான் சொன்ன அந்த காட்டெருமை. சரி கரடியே, சொல்லிட்டேல, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. ராஜா, நானும் உங்களோட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். கரடியே, நான் ரொம்ப பசியில இருக்கேன். எனக்கே இந்த உணவு பத்தாது. அதனால நீ வேற எங்கேயாவது போய் உணவு தேடிக்கோ. இல்ல ராஜா, நானும் ரொம்ப பசியில இருக்கேன். கரடியே, நான் இந்த காட்டுக்கே ராஜா. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. திரும்பவும் என்கிட்ட பதில் பேசாத. சரி ராஜா, நீங்க சாப்பிடுங்க. நான் வேற உணவை போய் தேடிக்கிறேன். கரடி என்ன ஏன் சோகமா நடந்து வரீங்க? ஜோ, எனக்கு கிடைச்ச உணவை சிங்கராஜாவோட சேர்ந்து சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவர் என்னைய விரட்டி விட்டுட்டு அவர் மட்டும் சாப்பிடுறாரு. கேட்டா நான் தான் இந்த காட்டுக்கே சிங்கராஜா, என்னை எதிர்த்து எந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டாரு. கவலைய விடுங்க அண்ணா, உங்களுக்கு நான் உதவி செய்றேன். சரி ஜோ, ஜாக்கிரதை. எப்படியோ இந்த கரடியை பயமுறுத்தி விரட்டி விட்டுட்டோம். இல்லைன்னா அந்த கரடிக்கும் பங்கு கொடுக்கணுமே. அப்படி பங்கு கொடுத்தா நமக்கு பாதி தான் கிடைக்கும். என்னோட பசி எப்படி தீரும்? சரி, நாமளே ரசிச்சு ருசிச்சு பொறுமையா சாப்பிடலாம். ஒரு வழியா சிங்கராஜாவுக்கு தெரியாம இந்த மரத்து மேல ஏறிட்டோம். அதுக்குள்ள தேனி கூட்ட களைச்சு விட்டுறணும். அந்த தேனீக்கெல்லாம் சிங்கராஜாவை கொட்ட ஆரம்பிச்சிரும். அப்புறம் வழி தாங்க முடியாம இந்த இடத்த விட்டே ஓடிடுவாரு. நம்மளும் இந்த இடத்த விட்டு வேகமா ஓடிடணும். நம்ம உடம்பெல்லாம் யாரோ ஊசில குத்துற மாதிரி இருக்கே. திடீர்னு இந்த தேனி கூட்டம் எங்க இருந்து வந்துச்சு? யார் களைச்சு விட்டா? ஐயோ, நிக்க முடியலையே. இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். கரடியண்ணா, அந்த மரத்துல ஒரு தேன் கூடு இருந்துச்சு. அதை நான் களைச்சு விட்டு வந்துட்டேன். இந்நேரம் அந்த தேனீக்கெல்லாம் சிங்கராஜாவை கொட்ட ஆரம்பிச்சிருக்கோம். சிங்கராஜா அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. ஆசுதீர் அந்த காட்டெருமையை சாப்பிடுங்க. ஜோ, உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஸ்ட்ராபெரி பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அது இந்த காட்டுக்குள்ள நிறைய இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதான் அந்த பழங்களை பறிச்சு சாப்பிடலாம் போறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. வசமா ஒரு கோழி குஞ்சு சிக்கிக்கிருச்சு. ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். ஏய் கோழி குஞ்சே, வேக வேகமா எங்க போய்கிட்டு இருக்க? இந்த பக்கம் ஸ்ட்ராபெரி செடிகள் இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஏய் கோழி குஞ்சே, வசமா என்கிட்ட சிக்கிக்கிட்டியே. ருக்கு, நீ தேடி வந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் கிடைச்சதா? அட குரங்கே, நீ எப்ப வந்த? நானும் ருக்கும் சேர்ந்து தான் வந்தோம். நம்ம நினைச்சது நடக்காது. இடத்த காலி பண்ணிடலாம். கிட்ட போனோம், இந்த குரங்கு நம்மள சும்மா விடாது. நீ எப்படி இங்க வந்த? ரொம்ப நேரமா உன்னை காணோம். நானும் உன் பின்னாடியே வரலான்னு பார்த்தா நீ எந்த பக்கம் போனேன்னே தெரியல. இந்த பேக் எதுக்காக மாட்டிட்டு வந்த? எங்க அம்மா எங்க போனாலும் இந்த பேக்கை கொண்டு போ சொன்னாங்க. அதனால தான் மாட்டிட்டு வந்தேன். உங்க அம்மா ஒன்றும் சும்மா சொல்லல. அந்த பேக்ல நிறைய நிலக்கடலைகள் வச்சிருந்தாங்க. அந்த பேக்ல சின்ன ஓட்டை இருந்ததுனால நீ வர்ற வழியெல்லாம் அந்த நிலக்கடலைகள் ஒன்னொன்னா விழுந்துட்டு வந்துட்டு இருந்திருக்கு. அந்த நிலக்கடலைகள் எங்கெங்க இருக்கோ அது பின்னாடியே நான் வந்தேன். சரியா நீ இருக்க இடத்துக்கே நான் வந்துட்டேன். ருக்கு, உங்க அம்மா எவ்வளவு புத்திசாலியா இருக்காங்க பாரு. அம்மா இந்த பேக்கை கொடுக்கலைன்னா நீ என்னை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. இந்த நரிக்கிட்ட நான் மாட்டி இருப்பேன். சரியான நேரத்துல என்னை வந்து காப்பாத்திட்டு பிலு. உனக்கு ரொம்ப நன்றி. நீ முதல்ல உங்க அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏய் முயல் குட்டியே, ஏன் இங்க தனியா உட்கார்ந்துருக்க? ஒரு நரி வந்து என்னோட இடத்த பிடிச்சுக்கிருச்சு. அந்த மரத்துக்கு அடியில தான் எப்பவுமே படுத்து கிடக்குது. இந்த காட்டுல இருக்க எல்லா இடமும் எனக்கு சொந்தமானது. நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கோபமா சொல்லிருச்சு. திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணேன்னா உன்னை கடிச்சு சாப்பிட்டுருவேன்னு மிரட்டுது. நீ கவலைப்படாத, நான் உனக்கு எப்படியாவது உதவி செய்றேன். வண்டே, உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய நண்பன் முயல்குட்டியோட வீடு ஒரு மரத்தடியில இருக்கு. அது ரொம்ப நாள் அங்கதான் வாழ்ந்துட்டு வருது. திடீர்னு நரி வந்து முயலோட இடத்த தன்னோட இடம்னு சொல்லுது. தினமும் அந்த மரத்தடியில வந்து படுத்துக்குது. அதனால முயல் அதோட வீட்டுக்கு போகவே முடியல. அந்த நரியை விரட்ட தான் உன்னோட உதவியை தேடி வந்திருக்கிறேன். வண்டே, அந்த நரியோட தூக்கத்தை கெடுத்தாலே போதும். நான் பறக்கும்போது பயங்கரமா சத்தம் வரும். வண்டே, தொடர்ந்து 2-3 நாளைக்கு அந்த நரி தூங்கும்போது நீ சுத்தி சுத்தி பறந்தேனா
அந்த நரி அந்த இடத்த விட்டே ஓடி போயிரும். யானையாரே, நீங்க கேட்ட உதவிய கண்டிப்பா செய்வேன். ஓ, நீ இங்கதான் படுத்திருக்கியா? உன்னை என்ன பண்ற பாரு. என்ன சத்தம்? ச்சே, நிம்மதியா தூங்க முடியலையே. ஐயோ, இந்த வண்டு தொல்லை தாங்க முடியலையே. இந்த இடத்த விட்டு போய்தான் ஆகணும் போல இருக்கு. அந்த முயலை விரட்டிட்டு நம்ம டேரா போடலான்னு பார்த்தா முடியலையே. நீங்க சொன்ன மாதிரி அந்த நரிய இந்த இடத்த விட்டே விரட்டிட்டேன். யானையாரே, வண்டே, உங்க 2 பேருக்கும் தான் நன்றி சொல்லணும். நீங்க 2 பேரும் என்னோட வீட்டை பாதுகாப்பா எனக்கே ஒப்படைச்சிட்டீங்க. இனி நான் பயம் இல்லாம இந்த வீட்டுல குடியிருப்பேன்.